பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் கிராமவாசி தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் பழங்களை எடுத்து கொண்டு வந்து மதினாவில் சந்தையில் விற்க வருவார். மதினாவிற்கு வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து சில பொருட்களை பழங்களை அன்பளிப்பாக கொடுப்பார். நபி அவர்களும் மதினாவின் பொருட்களை அவருக்கு கொடுப்பார்கள். ஜாகிர் நமது கிராமவாசி, நாம் அவரது நகரவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் கேலியாக சொல்லும் அளவுக்கு மிக நெருக்கமாக பழகி வந்தவர். ஜாகிர் அவர்கள் கிராமவாசி என்பதால் அவருடைய நடை உடை பாவனை அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும். சிலரிடத்தில் இது கேலியாகவும் செய்யப்பட்டது. இது ஜாகிருக்கு மன வருத்தத்தை தந்தது. அந்த மன வருத்தம் நபி அவர்களுக்கும் புரிந்தது. அந்த நேரத்தில் ஒருமுறை ஜாகிர் மதினாவின் சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரின் முதுகு பக்கமாக வந்து அவருடைய கண்ணை பொத்தினார்கள். பிறகு அவரை தூக்கி சுற்றினார்கள். சந்தை முழுக்க இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள்: இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவது, இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவது என்று கேலியாக சிரித்து கொண்டே சத்தமிட்டு அறிவிப்பு செய்தார்கள். குரலை கேட்ட ஜாகிர் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதை அறிந்து கொண்டு, யா ரசூல் அல்லாஹ், நான் விலை போகாதவன், எனக்கு மதிப்பில்லை என்று கூறினார். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இல்லை ஜாகிர், நீ அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பற்றவன், நீ அல்லாஹ்விடத்தில் விலை உயர்ந்தவன் என்று கூறினார்கள். இதில் நமக்குள்ள பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் எளிமையாக பழக வேண்டும். எவ்வளவு உயரம் சென்றாலும், தலைமை பதவிக்கு சென்றாலும் சாதாரண ஒரு மனிதனின் உணர்வை அவர் மதிக்க வேண்டும், புரிய வேண்டும். இரண்டாவது, மகிழ்ச்சி. நம்முடைய நகைச்சுவைகள் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, மதிப்பளிப்பது. வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் யாரையும் மதிப்பளிக்கக்கூடாது. மாறாக அவருடைய இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மதிப்புள்ளது என்பது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த 3 பாடங்களை, எளிமையாக பழகுவது, மகிழ்ச்சியோடு பிறரை மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவை செய்வது, வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் எடை போடாமல் இருப்பது, இந்த பாடங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரிகளை நம் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவோம்.